நம்ம பால்ட்டியில் இப்போ 12 அட்டவணைகள் பார்க்க போகிறோம். அது ஷார்ட்கட்டோட ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அட்டவணை என்னென்னா பெயர் மற்றும் எல்லைகள். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெயர் தான் வைப்போம். அந்த மாதிரி பெயர்கள் மற்றும் எல்லைகள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயரும் மற்றும் எல்லைகள் தான் ஃபஸ்ட் அட்டவணை. ரெண்டாவது அட்டவணை என்னென்னா பேர் வச்சதுக்கப்புறம் ஊதியம் கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் ஊதியம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், சபாநாயகர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருக்குமே உள்ள ஊதியத்தை பற்றி சொல்கிறது ரெண்டாவது அட்டவணை. மூணாவது அட்டவணை என்னென்னா பதவி பிரமாணம். ஃபஸ்ட்டு ஊதியம் கொடுக்குறோம். ஊதியம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பதவி கொடுக்குறோம். பதவி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யணும். அதுதான் நாலாவது அட்டவணை. நாலாவது அட்டவணை படிக்கிறேன். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஒதுக்கீடு செய்தல், அதுதான் நாலாவது. ஒதுக்கீடு பண்ணதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் ஒதுக்கீடு பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அஞ்சாவது அட்டவணை எஸ்சி எஸ்டி பகுதிகளின் நிர்வாகம். அதாவது ஏடிஎம் ஸ்கொயர்டை தவிர, ஏடிஎம் ஸ்கொயர்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இதை தவிர மற்ற பகுதிகளுக்கு நிர்வாகம். ஓகேவா. அடுத்து ஆறாவது அட்டவணை எஸ்சி எஸ்டி பகுதிகளின் நிர்வாகம். முதல் சொன்னோம்ல ஏடிஎம் ஸ்கொயர்டு தவிர, இது ஏடிஎம் ஸ்கொயர்டுக்கு மட்டும் உள்ள பகுதி நிர்வாகம். அதை பற்றி சொல்கிறது ஆறாவது அட்டவணை. 7 என்னென்னா மத்திய மாநில அதிகார பகிர்வு. 7 நாளுக்கும் மத்திய மற்றும் மாநிலம் ரெண்டுமே அதிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். மத்திய பட்டியலில் 100, மத்தினால 100 கொடுத்துடலாம், 100க்கு 100 அப்படின்னு. மாநில பட்டியல், மாநிலங்கிறது நமக்கு தமிழ்நாடு 1 தான் இருக்குது, அதனால் லாஸ்ட்டில் 1 முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோம். 61 இருக்குது. பொதுப்பட்டியல் பொதுவாக 2 பேருக்கு பிரித்து கொடுத்துட்றோம், அதனால் 52 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 8வது அட்டவணை என்னென்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. இப்போ 22 மொழிகள். இதுக்கு முன்னாடி 14 மொழிகள் இருந்துச்சு. 15வது மொழி என்னென்னா சிந்தி. 21வது சட்டத்திருத்தம் 1967 சிந்தி மொழி. 21 வயசில் நம்ம என்ன வேலைக்கு போகணும், சிந்திப்போமா, அதனால் 21வது சட்டத்திருத்தம் 15வது மொழியாக சிந்தி வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 71வது சட்டத்திருத்தம் 1992 3 மொழி இருக்குது. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. அதாவது எல் வரல, என் அப்படின்னு ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொங்கணி 16, மணிப்பூரி 17, நேபாளி 18. அடுத்து 92வது சட்டத்திருத்தம் 2003. அதில் ஒரு 4 மொழி இருக்குது. போடோ, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. லாஸ்ட்டில் லீன்னு முடியுது. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போடோ, டோங்கிரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. போடோங்கிறது 19, டோங்கிரி 20, மைதிலி 21, சந்தாலி 22. அடுத்து 9வது அட்டவணை. 9வது அட்டவணையில் நில சீர்திருத்தம் மற்றும் நிலவரி ஜமீன்தார் முறை ஒழிப்பு, அதுதான் 9வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தம் 1951. ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தம் எப்போ போட்டாங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நமக்கு குடியரசு தினம் கிடச்சது இப்போ 1950. அதுக்கப்புறம் சட்டத்திருத்தம் போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தம் 1951. அடுத்து 10வது அட்டவணை. 10வது அட்டவணை கட்சித்தாவல். கட்சித்தாவல் வந்துட்டு 52வது சட்டத்திருத்தம் 1985. அடுத்து 11, 12 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 73வது சட்டத்திருத்தம் 1992. 11 என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்துகளில் அதிகார பகிர்வு. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 24, 1994. அடுத்து 12 வந்துட்டு 74வது சட்டத்திருத்தம் 1992. 11 73வது சட்டத்திருத்தம், 12 74வது சட்டத்திருத்தம். 11 பஞ்சாயத்துகளை பற்றி சொல்லுது, 12 நகராட்சி அரசு அதிகாரத்தை பற்றி சொல்லுது. இது நகராட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் 13, 1993 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.